நீதிமன்றத்துக்கு தினமும் நம்ம பாதுகாப்புக்கு ஆள் போட்டிருக்கோம் ஸ்ட்ரென்த் இருப்பாங்க. ஒழுக்கமா வாட்ச் அது என்ன நடந்திருக்கு நம்ம கண் பிடிச்சிருக்கலாம், எப்படி நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு. மீன்வெயில நம்ம அக்யூஸ் செக்யூர் பண்றதுக்கு டீம் ஃபார்ம் பண்ணிட்டோம், சீக்கிரமா செக்யூர் பண்ணிடுவோம். அதான் 3 டீம் போட்டிருக்கோம். அதெல்லாம் செக் பண்ணோம். இப்போதான் இமீடியட்டா நாங்க எல்லா டீம் போட்டு நடவடிக்கை எடுக்க சொல்லியிருக்கோம். அதே மாதிரி என்னென்ன எவிடன்ஸ் இருக்கும் அதே கேதர் பண்ண சொல்லியிருக்கோம். கண்டிப்பா நம்ம இது கூடுதல் பாதுகாப்பு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க சரியான பாதுகாப்பு இல்லை என்று சொல்லி வழக்கறிஞர்கள். ஆமா. ஸோ என்ன இந்த பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க, திரும்பி ஆடிட் எடுப்போம். ஆடிட் எடுத்து என்ன கரெக்டா இருக்கும்னு பார்த்துருக்கோம். போலீஸ் ஸ்பாட்டுக்கு வரவே இல்லைங்க, எல்லாமே தூரத்துல நிக்கிறாங்களா வக்கீல். அதான் பெரிய புகாராவே அதான் சொல்றாங்க. ஒரு வக்கீல் வந்து பிடிக்கிறாரு, ஆனா போலீஸ் யாரும் பிடிக்கலங்கிறாங்க. இப்போதைக்கு பிரிலிமினரி இன்ஃபர்மேஷன் இருக்கிற வரைக்கும் போலீஸ் எஸ்ஐ தான் ஒரு அக்யூஸ் செக்யூர் பண்றதுக்கு முயற்சி எடுத்திருக்காரு. ஸோ ஆமா, ஸோ இதை பண்ணல. சோர்ஸ் போடுவாங்க சார். இப்போ ஆக்சுவலா இது வந்து ஒரு மர்டர் கேஸ் அக்யூஸ்ட், அவன் எங்க வரான் போறானுங்கிறத சோர்ஸ் போட்டுப்பாங்க சார். முக்கியமான கேசஸ் என்னென்ன வருதுன்னு நம்ம எல்லாம் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். இது அன்இம்பார்ட்டன்ட் கேசஸ் ஏதாவது இருந்தா நமக்கு இது நிறைய இது மர்டர் கேஸ்க்காக வரல. மர்டர் கேஸ்க்கு வந்தா நமக்கு தெரிஞ்சிருக்கும். இதை வேற கேஸ்க்கு வந்திருக்காரு, அதுக்காக தெரியாம இருக்கலாம். அதுதான் இப்ப விசாரிச்சுட்டு இருக்கோம். நெல்லை நீதிமன்றத்தின் வாய்களில் நடந்த கொலையில் தற்போது ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மேலும் தப்பி ஓடிய 6 பேரை தேடுவதற்காக 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக நெல்லை காவல் ஆணையர் தெரிவித்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்தும் நீதிமன்ற பாதுகாப்பு பணியில் எப்போதும் போலீசார் இருப்பார்கள் என நெல்லை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். நீதிமன்றம் முன்பு கொலை நடந்திருப்பது அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அனைத்து விதமான தடயங்களும் சேகரிக்கப்பட்டு விசாரணை நடத்தி வருகிறோம் எனவும் நெல்லை காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். குற்றவாளிகளை கண்டுபிடிக்க 3 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் நெல்லை மாநகர காவல் ஆணையர் தெரிவித்திருக்கிறார். இது பற்றிய அண்மை செய்தியை பார்த்தோம்.